வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னைக்கு அக்டோபர் 22 திங்கட்கிழமை மகா கந்த சஷ்டியோட முதல் நாள். திருவண்ணாங்குடியில காப்பு கட்டுறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் வெளியில இருந்தே கியூல நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அனைவருடைய வேண்டுதலும் நல்ல முறையில முருகன் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோட விரதத்தை தொடங்குங்க. நம்ம கடந்த 2 வீடியோக்கள்ல மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்டு விரதத்தோட முடிச்சோம். சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே நம்ம குளிக்கணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். பழனியில சூரசம்ஹாரம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரிவீதி சுத்தி மலையை சுத்தி 4 மூளைக்கும் 4 சூரன் நிறுத்தியிருப்பாங்க. தாரகாசுரன், சிங்கமாசுரன், பானுகோபசூரன், அதுக்கப்புறம் தான் சூரபத்மன். 4 சூரனே வதம் பண்ணி முடிக்க எப்படியும் 10 மணிக்கு மேல ஆகும். நம்ம விரதம் இருக்கவங்க ஒரு சூரன் குத்துனதையும் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சிருவோம். நம்ம 6 நாள் படுத்திருந்த அந்த படுக்கையும் அலாசி போட்டுருவோம். அதோட விரதம் முடிஞ்சிருச்சானா இல்ல, நைட்டு நம்ம சூடான சாதத்துல தயிர் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு அந்த தயிர் சாதத்தை விரதம் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். 5 நாள் நம்ம கடுமையான மிளகு விரதமோ, ஜூஸ் குடிச்சிட்டு விரதமோ, பழங்கள் சாப்பிட்டு விரதமோ இருக்கிறவங்கனால உடனே வந்து ஹெவியா சாப்பிட முடியாது. அதனால மதியானம் தண்டு விரதம் முடிச்சுட்டு நைட்டு தயிர் சாதம் பிரசாதமா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படிதான் 6வது நாள் முடிக்கணும். அடுத்த நாள் 7வது நாள் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம விரதம் முடியும். திருக்கல்யாணத்தை டிவியில பார்த்துட்டு வீட்டுல வடை பாயாசத்தோட வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம். பழனி மலைக்கோயிலுக்கு வந்து திருக்கல்யாணம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 28ஆம் தேதி காலையில 7 to 8 சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் முருகன் திருக்கல்யாணம் பெரிய நாயம்மன் கோவில்ல.